வேண்டும் அந்த அம்மனை வணங்கி கொண்டிருக்கிறார். சற்றும் யோசிக்காமல் எனக்கு திருமணத்தை செய்து முடித்து வச்சிருக்கீங்க. இதை நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கின்றது. வந்த நேரத்தில் என்னுடைய திருமண குளத்தில் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்னடா சொல்ற? உங்களை பார்த்து விட்டேன். ஆமா. தாய் தந்தை காசியில சென்று விட்டாங்க. அண்ணிய பார்த்துட்டேன். இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை ஒப்பந்த தங்கை ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி எங்கே என்று கேட்டதற்கு அண்ணனுக்கு நெஞ்சு வெளி வந்துருச்சு. சிவாஜி கணேசன் கட்டம் என்ன நடந்தது? மைத்துனரே, என்ன வார்த்தை கேள்விங்க மைத்துனரே? முத்தழகி இருக்கா இல்ல? ஆமா. அவ பாடத்தலை சென்று முத்தழகி பாடசாலையில் பயிலும் பொழுது பாடசாலையிலே ஏதோ ஒரு பையனை கூட்டிக்கிட்டு ஓடி கூட பரவாயில்ல, அவன் கூட வேலை முள்ளுல பட்டு உண்மைதாங்க, அது மட்டுமா பின்னாடி பண்ணு கேட்டுக்கிறேன் சொன்னாங்க. கண்ணகி என் மனைவி பிறவியடா, என் மனைவி. கண்ணகி அந்த மதுரையை எரிச்சாங்க, ஏமாந்தா அந்த ஊரை எரிச்சிட்டு போடுவா. என் மனைவி சொல்வது அனைத்து எவன் மீது நான் நினைக்க மாட்டேன் நினைக்கிறான். உண்மையாகவா? சத்தியமா இவன் சொல்றேன், அழுத்துமே உண்மைப்பா. இது யாரு பெற்ற புள்ளியோ வரவா சத்தியம் பண்றாங்க. இருக்குமோ செத்து குடும்பம் சீக்கிரம் சாவ மாட்டப்பா, 14 பேரை சாவ வச்சிருக்காங்க. அவளை நல்லா நினைச்ச அந்த படுபாவி தவறு செய்து விட்டாளடா. ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை ஆசை தங்கை என்று நான் அன்போடு வளர்த்தேன். கேவலம் தவறு செய்து விட்டாளடா தம்பி. என்னை விட அவள் மீது பாசத்தை அதிகமா வைத்திருந்தவள் நீங்கள் தான். இப்படிப்பட்ட அண்ணனுக்கு துரோகத்தை செய்து விட்டாலே நான் மட்டும் நாட்டை எங்கிருந்தா அவளை வெட்டி கூறு போட்டு தவறு செய்து அவளையே நாட்டை விட்டு ஓடுத்த என்ன பேரு போச்சு. குடிமக்கள் பேரழிச்சல் உண்மைதானடா, நாட்டை விட்டு போறாங்க. எப்போது காடுகள் செல்ல வேண்டும், மிருகங்களை வேட்டையாட வேண்டும். காணக நீங்க செல்வதா? குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும் தம்பி. சரி, ஒரு வார்த்தை கூறுங்கள். காணக சென்ற கொடிய மிருகங்களை வேட்டையாடி உடனே நாடு திரும்புகிறேன். அயல் நாடு சென்றிருக்கிறாய், பட்ட படிப்பை முடித்து விட்டு வந்திருக்கிறாய். உன் உடலோ அயிற்சியா இருக்கும், திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அதனால் நீ அரண்மனை இருக்க வேண்டும், ஓய்வு பெற வேண்டும். நானும் அமைச்சரம் இருந்தாலும் என் மனைவி இருக்கின்றார் தங்க தாரகை.
பத்தினியின் மறுபிரிவி பத்தினி தெய்வமடா என் மனைவி. பத்தினியா அந்த ஊர்ல என் மனைவி நன்றாக உனக்கு உணவு உபசரிப்பார். நான் சென்று வந்த தம்பி புறப்படுகிறோம். அரண்மனை போய் விடுத்துக்கொள். நான் பார்த்துக் கொள்கிறேன். என்ன நம்ப வரும்பொழுது எனக்கு குட்டி, மான் குட்டி, மயில் குட்டி எல்லாம் கொண்டு வரணுங்க. அனைத்தும் உனக்கு நான் பிடித்து வருகின்றேன். அப்படியா? பாய் பாய் அமைச்சர். ஐயா வரும்போது எனக்கு ஓனா பிடிச்சாங்க சந்திகா தான் பொங்கல் வைக்கிறது சாப்பிடலாம் மைத்துனரே. அயல்நாட்டில் வந்து திருமணமும் உடனே நடந்து முடிந்து விட்டது. பசி அப்படியா? புறப்பட்டு வாங்க. கறி குழம்பு, மீன் குழம்பு, முட்டை, மருந்து, எறா தொக்கு. அது மட்டும் கிடையாது மைத்துனரே. சைனாக்காரங்களா கவுச்சி வச்சிருக்கிறேன், பூனை குட்டி பொரிச்சு வச்சிருக்கிறேன். கொரோனா வாழ்க்கை அருமையான உணவு. உணவை என் வாழ்நாள் உண்டதே கிடையாது. சைலண்ட் மைத்துனரே. இருப்பா உன் மனைவியோ 48 நாள் கவலை பண்ணிருக்கிறேன் அண்ணே, சொல்ல மறந்துட்டேன். நான் ஆரம்பத்திலே உனக்கு சொல்லியிருக்கணும். திருமணம் முடிந்த கையோடு எனக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தால் அந்த அம்மனுக்கு 48 நாள் அம்மனமாவா அம்மனுக்கு 48 நாள் பூஜை செய்ய வேண்டும் என்று மாலா சென்று விட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. நம்முடைய குடும்பம் நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று விரதம் இருக்கிறார். அப்படியா? மைத்துனரே ரொம்ப நல்லதா போச்சு. ஆனாலும் அவன் தான் என்னங்க அன்பாக அண்ணி இருக்கும் பொழுது பெற்றெடுத்த தாய் இவருக்கு போது எனக்கு என்ன மைத்துனரே, என்ன உங்களோட அம்மாவை நினைத்து சற்று நேரம் என் மடி மீது தூங்குங்களேன். அண்ணி யாரு பெற்றெடுத்த தாய்க்கு சமம் இருந்தாலும் நான் சின்ன திருவிழா இருந்தாலும் மடியில அமர்ந்து உறங்கலாம். நான் மறந்து பெரியவனா நீ என்றுமே எனக்கு நீங்க மகன் தான் மைத்துனரே. அண்ணி போட்டு அது மட்டும் இருக்காது, நான் உங்க கதை சொல்ல போறேன். ஏய், கதெல்லாம் ரொம்ப பிடிக்குதா? கதெல்லாம் ரொம்ப பிடிக்குதா? நான் சின்ன சிறு குழந்தை இருக்கும் பொழுது எங்க அம்மா குட்டி குட்டி எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குட்டி குட்டி கதை ஆயா வடை சுத்த கதை அப்போ சொன்னாங்களே காக்கா இருந்தாலும் வெளிநாடு போனேன் இங்கிலீஷ் படம்லாம் பார்க்க மாட்டேன் வேன்ல எல்லாம் தூக்கிட்டோம் நீ மட்டும் செல்ல ஏன் செல்லு அந்த ஆச்சனை சுத்தமா எடுத்துட்டோம் நானு. அப்போ வச்சிருந்தா அதுக்கு முன்னாடி ஆட்சி ஊராட்சி. அடி பேசுகிற நேரமாக தூக்கம் வந்து நான் தூக்கம் மைத்துனரே வருவார் இருங்க. ஐயோ நான் தேவையான மாட்டிக்கணும் நான் படுற பாடுக்குது பாரு யாரு தேவையா? நானுங்க மைத்துனரே ஒரு 3 கேள்வி கேட்கட்டுமா? என்ன தெரியுமா மைத்துன ஏன்னா வெளிநாட்டுல படிச்சல நோண்டி கிடப்பாங்க மைத்துனரே நம்ம அரண்மனையில குதிரை பாரு அவ்வளவு வெள்ள குதிரை ஆமா அந்த வெள்ளை குதிரையின் மீது இப்பொழுது யாரு சவாரி செய்கிறாங்க? என்ன சந்தேகம்? ஏன் அண்ணன் இந்த நாட்டு மன்னன் அந்த வெள்ள குதிரை மீது சவாரி வழக்கம் வெள்ள குதிரை மேல முன்னைய செல்லா
என் சட்டை. ஐயோ, என் சட்டை தான் இருக்கு. அண்ணன் இல்லனா சொல்லுங்க நீ. அண்ணன் இல்லனா யார் சாப்பாடு செய்வாங்க? என்ன சந்தேகம்? அண்ணனுக்கு பிறகு டேய், அந்த வெள்ளை குதிரைந்தது நாசமா செய்யணும். அஜேத்தம். வெளிநாட்டு படிப்பாச்ச என் செல்லா. என் போனா என் புண்டு. மைத்துனரே, அடி இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? சொல்லுங்க நீ. நம்முடைய அரண்மனையில தூக்கம் வந்தங்க. மைத்துனரே, நம்ம அரண்மனையில சமையல் அறை இருக்குல்ல, அதுல தங்க தட்டு இருக்கு, பார்த்தீர்களா? டேய், சொல்லு டேய், என்னடா என்னடா என்ன சொல்றீங்க? தட்டு காட்டுறாங்க. தூக்கம் எப்படி வரும்? வேலைக்கு ஆக மாட்டானா? அண்ணே, தங்கத்தட்டா என்ன பருப்பு எரி வைக்கணும். பீஸ் போடணும். அப்படியா? சொல்லுங்க நீ. தங்க தட்டுல இப்போது யாரு உணவு அருந்துறாங்க? என்னுடைய அண்ணன் உணவு அருந்து வந்து வழக்கம். அண்ணன் இல்லனா அண்ணனுக்கு மேல தம்பி நான் தான். தூக்கம் வந்து சீக்கிரம் பட்டுன்னு முடிங்க கதையை. பாத்துக்கிட்டு தானே அது ஒண்ணு கிடையாது. நான் என்னுடைய அண்ணன் சின்ன சின்ன குழந்தை இருக்கும்போது ஒரே தட்டுல சாப்பிடுறோம் நாங்க. இப்ப அண்ணன் சாப்பிடுற தட்டுல சாப்பிடணும். நீ சாப்பிடுவ. ஆனா மோர்லாம் ஊத்திய எல்லாத்தையும் சாப்பிடுவேன். தயிர் ஊத்துவ. எல்லாத்தையும் ஊத்துண்டா. வெளிநாட்டு எப்படி பட்டு நீ சொல்லுங்க அண்ணே. அண்ணே, சொல்லுங்க அண்ணே. எப்படித்தான்? டிபெண்ட் பண்ணாது. அது மட்டும் கிடையாது சொல்லுங்க அண்ணே. மைத்துனரே, ஏய், தூக்கம். அம்மா இறங்குறா பகவதி இப்போ வேலைக்கு ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. சொல்லுங்க அண்ணே. மைத்துனரே, இறுதியான ஒரு கேள்வி. நம்ம அரண்மனையில பஞ்சனை இருக்கு, பஞ்சு மெத்தை இருக்கு, பார்த்தீர்களா? பஞ்சு மெத்தை. அந்த பஞ்சு மெத்தையில பஞ்சு பஞ்சு மெத்த பஞ்சு படம் பார்க்க மாட்டேன். பஞ்சு மெத்தையில இப்போது யாரு படுத்து உறங்குவது என்ன வழக்கம்? சந்தேகம் பண்ணி? என் அண்ணன் யாரு? இந்த நாட்டு மன்னர். நீங்கள் யாரு? இந்த நாட்டு மகாராணி. நீங்கள் இருவரும் படுத்து உறங்குவது தானே வழக்கம். ஆமால, இது என்ன சந்தேகம்? மறந்தே போச்சு. ஆமாண்டா, அண்ணி கூட யார் படுப்பாங்க? எங்க அண்ணன்டா. சரி, ஐயோ, முதல்ல என் எழுப்பு என்ன? இந்த எழுப்புற கொஞ்ச நேரம். மைத்துனரே, அண்ணே, அண்ணன் காணக போயிருக்காரு. ஆமாண்ணே. ஒருவேளை செத்துறாருனா? ஏய், எங்க அண்ணன் யாரு எனக்கு தெரியுமாடா? அவ 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ்வான். பொம்மாடா காய்ச்சல பொம்மா காய்ச்சினா காய்ச்சல புள்ள புள்ள புள்ளக்கா பொம்மா காய்ச்ச பர்றா பாடு புள்ளக்கா பொம்மாடா பாடு சொல்லியா அந்த பாடு பொம்மல புள்ள புள்ளக்கா ஒரு லட்சம் சம்பளம் வரும், நான் கால் 4 லட்சம் கொடுக்குறேன். போலே. படி ஏய் படி பர்றா பாடு மணி பார்த்தா 1:30 ஆகுது. படல யானை மைத்துனரே, ஒரு கதைக்காக. ஒருவேளை அண்ணா அங்கே செத்துட்டா காதிலடா மைத்துனரே, ஒரு கதைக்காக. அண்ணன் செத்துட்டானா, அந்த பஞ்சனில நாம தான் தனியா இருப்பேன். நான் கூட யாரு படுக்குது அதை சொல்ல சொல்றேன். ஏய், அண்ணே, ஓடி வா, ஓடி வா. என்னப்பா அண்ணி இத்தனை கேள்வி கேட்டாங்க, சரியான பதில் சொல்லிட்டேன். ஆனா இந்த கேள்வி மட்டும் எனக்கு பதில் விளங்கலடா. வெளிநாட்டுல படிச்சுட்டு வாங்க அண்ணன் யார குதிரையில யார அண்ணன் சாப்பிட தங்க தட்டு சாப்பிட தட்டு, தங்க தட்டு. இங்க தங்கதா தங்க தட்டு நல்லா குடிக்கிற வாயா தங்க தட்டுல சாப்பிடுறேன். நீ பேசுவ
கிடையாது. அண்ணன் இல்லை. அண்ணி கூட யார் படுக்கிறது? அண்ணி கூட அண்ணன் தான் படுக்கணும். அண்ணன் தான் இல்லையாடா, வெளியே டீச்சரா. அண்ணி தனியா தானே படுக்கணும். செத்துட்டாருனா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு முடிவோட தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்னால முடியலடா இப்போ. ஏய் அண்ணி, நான் ஸ்ட்ரைட்டா மேட்ரிக்கே வரேன். மேட்ருக்கா? ஆமா மேட்ருனா என்ன? உன்னை எப்பொழுது அரண்மனையில பார்த்தேன் மேட்ருனா என்னடா? மேட்டுக்கு போட்டு வாங்க சொல்றேன். உன்னை எப்பொழுது அரண்மனையில பார்த்தேனோ அப்போதே உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். ஐயோ ஏய், காசா பணமா? புத்தம் தானடா, குர்ரா. குர்ரா. பெற்றெடுத்த தாய்க்கு சமண்டா. அவன் தான் வரமாட்டேங்கிறான். நான் வயிற்று மூட போறவனை பார்த்து ரைட்டுங்களே. அந்த வேலை